இன்று நரசிம்ம முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி நம்ம பேசுகிறோம். நரசிம்ம முத்திரை அப்படிங்கிறது ஏறத்தாழ இது எல்லாமே நீர் முத்திரை, வருண முத்திரை அப்படின்னு சொல்றது மாதிரி தான் இந்த நரசிம்ம முத்திரையும் அதே முத்திரை தான். இந்த முத்திரையை செய்யும் முறையில் சில வேறுபாடுகள் உண்டு. நரசிம்ம முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரையை நாம் சுண்டு விரலுங்கக்கூடிய சிறு விரலையும் கட்டை விரலுங்கக்கூடிய நெருப்பு விரல், அந்த கட்டை விரலையும் இரண்டையும் இணைத்துக் கொண்டு ஏனைய 3 விரல்களையும் நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 2-3 வாரங்களாகவே இந்த அடிப்படையிலே தான் வெவ்வேறு முத்திரைகளை நம்ம செய்து வருகிறோம். இந்த முத்திரையை இது ஃபெதர் டச் அப்படிங்கிற மாதிரி மிக லகுவாக தொட்டுக்கொண்டு இருப்பது போல் இருந்தால் போதுமானது. இதற்கு பேர் நரசிம்ம முத்திரை அப்படின்னு பேர். இதை எப்படி வச்சுக்கிடணுங்கிறத நீர் முத்திரை அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. நரசிம்ம முத்திரையில் நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முத்திரையை நின்று கொண்டும் செய்யலாம், அமர்ந்து கொண்டும் செய்யலாம். அமர்ந்து கொண்டு செய்வதானால் இது மாதிரி கையை இரண்டையும், அதாவது நீர் முத்திரைக்கு செய்வது போல் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இணைத்து கொண்டு ஏனைய 3 விரல்களும் கீழ் நோக்கி இருப்பது போல், அதாவது தரையை பார்த்து இருப்பது போல் இருக்க வேண்டும். நீர் முத்திரையில் நம்ம தொடையில் வச்சுக்கிட்டு செய்வோம். இதை தரையை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு செய்யணும். இதுதான் இந்த முத்திரையினுடைய. நின்று கொண்டு இருக்கும்போது மிக சுலபமாக இருக்கும். ஆனால் 10 நிமிடத்திற்கு மேல் இது நின்று கொண்டு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி நீங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது இது செய்யலாம். இது செய்வதன் பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உட்காந்து செய்வதானால் உட்காந்து செய்வது ரொம்ப நல்லது. உட்காந்து செய்வதானால் கையை தரையை நோக்கி தொங்க வச்சுக்கணும். அதுக்கு உயரமான ஒரு சேர்லையோ அல்லது ஒரு பலகை போட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா அதில் சமணம் போட்டு கையை தொங்க போட்டுக்கிட்டு அல்லது பத்மாசனம் போட்டு கையை தொங்க போடும் பொழுது லகுவாக இருக்கும். தந்தரையில் உட்கார்ந்துட்டு நீங்கள் கையை தொங்க போடுறதுனா அது சாத்தியக்கூறு இல்லை. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆசனத்தை கொஞ்சம் உயரமாக வைத்துக்கொண்டு இந்த முத்திரையை செய்தால் அமர்ந்து செய்வது ரொம்ப நல்லது. நின்று கொண்டும் செய்யலாம். நின்று கொண்டு 10 நிமிடத்திற்கு மேல் செய்ய இயலாது என்பதனால் அதை தவிர்க்கிறேன். இயலும் மனோபாவமும் உடல் பாவமும் உள்ளவர்கள் நின்று கொண்டும் செய்யலாம். இந்த முத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்னா, நமக்கு விரோதிகளே வரமாட்டார்கள். அகப்பகை புறப்பகைன்னு 2 பகை சொல்லுவாங்க. அகப்பகைங்கிறது காமம், வெகுளி, மயக்கம், அது எல்லாமே அகப்பகையில் சேரும். புறப்பகைங்கிறது நமக்கு வேண்டாதவர்கள் ஏதோ ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு நம்மளை ஏதேனும் ஒரு வகையில் மனதளவில் உளைச்சல் கொண்டு கொள்வது, உடல் அளவில் உளைச்சல் கொண்டு கொள்வது, இது புறப்பகைங்கிறது. எல்லாருமே நம்ம வாழ்வியல் ஆதாரங்களோடு மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்று துணிவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ வாழ்வியல் ஆதாரத்தை முன்னேறும் போது இயல்பாகவே மன சஞ்சலம் உடையவர்கள், இயல்பாகவே ஒரு பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு இந்த வாழ்வு வந்ததானே நம்ம மேலே இயல்பாக நமக்கு கோபம் கொள்வதற்கோ அல்லது ஒரு பொறாமை கொள்வதற்கோ இயல்பு. இந்த பொறாமை, கோபம், தாபம் இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மை சுற்றி ஒரு ஒளிவட்டம் அமையும். இந்த முத்திரை நரசிம்ம முத்திரை என்பது நரசிம்மர் தன்னுடைய பக்தரை காப்பதற்காக வேண்டி, பிரகலாதனை காப்பதற்காக வேண்டி தூணிலும் இருந்து புறப்பட்டு வந்த அவதாரம் அது. அந்த முத்திரையை நாம் செய்யும்போது அகப்பகையும் புறப்பகையும் வெல்வதற்கு மிக லகுவாக இருக்கும். இது தவிரவும் இப்போது எல்லாரையும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்குவது டயபெட்டிக், அதாவது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு சுகர்னு சொல்றாங்க. நீரழிவு நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. மதுமேகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதுமேகம்ங்கக்கூடிய நீரழிவு நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த முத்திரை பயன்படும். இது நீர் முத்திரை அப்படிங்கக்கூடியது. இது எப்போதும் நமது உடல் சுருக்கம் விடாமல் பாதுகாப்பாக வைத்தது. உடல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு உண்டு. இது தவிரவும் இந்த முத்திரைகள் செய்து வந்தால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றுக்கொண்டு நெகட்டிவ் எனர்ஜியை புறந்தள்ளக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளில் உள்ளான தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு ஆற்றலும் ஒரு உற்சாகமும் தரவல்லது இந்த முத்திரை. இதுவும் தவிர இந்த முத்திரையினுடைய பலன் படிக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய எண்ண அலைகளை சீராக்க வல்லது. 11 பருவத்தில் ஏற்படக்கூடிய மனச்சலனங்களை நீக்க வல்லது.
சாதாரணமாக இயல்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை புரிய வைக்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரை. நீர் முத்திரையினுடைய பலனாக எல்லாரும் முக அழகு பொலிவு பெறலாம், பகைவர்களிடமிருந்து விடுதலை பெறலாம், நாம் செய்யும் தொழிலில் ஒரு மேன்மை பெறலாம், நம்முடைய தொழில் வளம் பெறுவதற்கு இந்த முத்திரையை செய்துட்டு போனீங்கன்னா நிச்சயம் நம் தொழிலை சுற்றி இருக்கக்கூடிய என்ன தடங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரையை நம்ம இடையீடு இல்லாமல் செய்து வந்தோமானால் நமக்கு எல்லா விதமான மேன்மைகளும் கிடைக்கும் என்பதால் இந்த முத்திரையை செய்து பலன் பெறலாம். இந்த முத்திரையை மழை காலங்களில் செய்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் நேரம் 3 வேளை செய்தால் போதும். வெயில் காலங்களில் செய்வதாக இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த முத்திரையை செய்யலாம். மழை நேரத்தில் செய்வதற்கு காரணம் உடல் குளிர்ச்சி ஏற்படும், சீதோஷ்ண நிலைகளால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் மழை காலங்களில் ஒரு 30 நிமிட நேரம் 3 வேளையாக செய்து கொள்ளலாம். ஏனைய நேரங்களில் எவ்வளவு வேணாலும் செய்து கொள்ளலாம். அப்போ இதிலிருந்து நீரிழிவு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், முகம் பொலிவு வரும், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும், நமக்கு பகைவர்களிடமிருந்து விடுதலை கிடைக்கும், மனதில் தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய ஆற்றல் வரும். அதுவும் தவிர மாணவர்களுக்கு நினைவாற்றல் பெருகும், நாம் எடுத்ததை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு உறுதி ஏற்படும். நரசிம்மர் எப்படி தன்னுடைய பக்தனுக்காக தூணிலும் திரும்பிலும் இருந்து புறப்பட்டாரோ அது மாதிரி எங்கும் நிறைந்துள்ள அந்த வியாபக ஆற்றல் நாம் இம்முத்திரையை செய்வதன் மூலமாக நம் உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் நமக்கு எல்லா விதமான